என்னங்க உங்க ஹேர் ஸ்மூத்தா இல்லையா? அப்ப ப்ராப்ளம் கண்டிஷனர்ல இல்லங்க, நீங்க யூஸ் பண்ற மெத்தட்ல இருக்கு. என்ன சொல்ற? அப்போ அது என்ன மெத்தட்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரிங்க. எங்க கிளினிக்ல 10ல 5 பேரு ஹேர் ப்ராப்ளம் தான் வராங்க. அவங்கள நிறைய பேரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு கண்டிஷனரை டைரக்டா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்னா உங்களோட ஹேர் ஆயிலி, பிளாட் அண்ட் வால்யூம் இல்லாத மாதிரி ஆயிடும். என்னடா ரொம்ப பயப்படுறீங்க? அந்த டைம்ல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம கண்டிஷனர் ஒர்க் ஆகல, வேற ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னா கண்டிஷனர் ஸ்கேல்புக்கு இல்லங்க, அது உங்க ஹேர் லென்த்துக்கு மட்டும் தான். நான் அதை எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஷாம்பு அண்ட் எக்ஸஸ் வாட்டரை உங்க ஹேர் லென்த்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தென் எப்பவும் போல உங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கணும். ஃபைனலி இந்த ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹேர் ஸ்மூத் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வெரி குட் ஐடியா. சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஸ்கின் கேர் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க.